வட இந்தியர்கள் வர்றாங்க, நம்ம வேலை வாய்ப்பை பறிக்கிறாங்க அப்படின்னு அவங்க பார்க்கக்கூடிய பார்வையவே வந்து கொஞ்சம் அதீதமாக வெறுப்பை விதைக்கிற மாதிரி ஆயிடுச்சோ? இல்லை, நம்ம வெறுப்பையே விதைக்கல. தொடர்ச்சியாக இங்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, வரவர்களுடைய பாதுகாப்பையும் மனசில் வச்சு தான் நம்ம இன்னர் லைன் பர்மிட் வேணும்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இன்றைக்கி இந்த வதந்தி வந்துருந்துச்சு. இந்த வதந்தியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 2 இடத்துல பெரும் கலவரம் நடந்திருக்கு, பீகாரை சார்ந்த மக்கள் அடித்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 12 பேரை தமிழ்நாட்டில் ஹிந்தி பேச, அதாவது தமிழ் அதை கொண்டுட்டாங்கிற மாதிரி ஒரு வதந்தி பரவுது. இப்போ நான் இப்போ கேள்வி கேட்குறேன், இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த கொன்னவங்க யார் என்னங்கிறது ஒரு டேட்டா இல்லைங்கிறனால தமிழக அரசு என்ன சொல்லுது, இதெல்லாம் இங்கே நடக்கலைங்க, சும்மா தவறாக பொய்ய சொல்கிறீங்கன்ட்டு. இப்போ ஒரு 12 மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலு, பீகார்ல இருக்க 12 மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் எடுத்து இவங்க தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாங்க, தமிழ்நாட்டில் தான் செத்துட்டாங்க, இப்போ காவல்துறை இவங்களாம் எங்கன்னு நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவோம்? தமிழக அரசு என்ன சொல்லும்? நம்மகிட்ட டேட்டா இருக்காது. அப்ப அந்த 12 பேர் மிஸ்ஸிங்ல நிப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? தமிழ்நாடு முழுக்க போயிட்டு தேட போறீங்களா? அப்ப இங்க என்ன கேள்வி வருது? வரவர்களுக்கு கணக்கு நம்ம கிட்ட கிடையாது. யார் இங்க வரா, யார் இங்க போறாங்கிற கணக்கு நம்ம கிட்ட சுத்தமா இல்ல. அப்ப இந்த கணக்கை நாம் முதல்ல எங்க வச்சிருக்கோம்? நாளைக்கு ஒரு 12 பேர் மிஸ் ஆயிட்டாங்க, இங்க தமிழ்நாட்டுக்கு தாங்க போனாங்க, அவங்களை யாரோ கொண்டுட்டாங்க, தமிழர்கள் தாங்க அடிச்சு கொண்டுட்டாங்கன்னா தமிழக அரசு என்ன சொல்லும்? மிஸ்ஸிங் கேஸ்ல இருக்கவங்க எப்படி சொல்லிடும்? முதல்ல தமிழக அரசுன்னா அவங்க ஆதாரம் கேட்பாங்க சார். அதாங்க 12 பேர் காணோம் இங்க, தமிழ்நாட்டுக்கு போனவங்க எங்க இப்ப அவங்க நம்ம கிட்ட கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்ப இதுக்கு தான் சொல்றோம், தமிழக அரசு இன்னர் லைன் பர்மிட்டை மெயின்டைன் பண்ணணும், வருபவர்களுடைய கணக்கு இருக்கணும், அவங்க குற்ற பின்னணி அற்றவர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து காவல்துறை அதற்கப்புறம் ஒரு பர்மிஷன் கொடுத்து அந்த பர்மிஷன் அடிப்படையில் அவங்க அங்கே வேலைக்கு இருக்கணும். இதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக முன்வைக்கிறோமே ஒழிய இது எதற்கு? தமிழகத்தையும் பாதுகாக்கணும், அதே சமயத்தில் வெளியிலிருந்து வருபவர்களையும் பாதுகாக்கணும். அப்போ இரண்டையும் பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம முன் வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் இந்த ஒரு வெறுப்பு உணர்வு பிரச்சாரம் இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த வடவர்கள் ட்ரெயினில் வர்றது, இந்த இதெல்லாம் மீம்ஸில் இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக பேச்சு பொருளாக மாறிட்டு வர்றது நீங்கள் கவனிப்போம். வா, இன்னைக்கு கூட போறவங்க தொல்லை தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த போறான், எங்க போறான்? டேய், அவள எங்க போறான்? இவள எங்க போறான்? எதுக்குடா வரீங்க இவங்கலாம்? எதுக்கு வராங்க இவங்கலாம்? என்ன ஒரு இதா இருக்காங்க? டிராபிக்காவே மாத்துறாங்க இந்த ஊரை. டிராபிக் டிராபிக் டிராபிக். அப்படி ஆச்சரியம்லாம் இல்லை, ஏன்னா இது ஆல்ரெடி நான் எதிர்பார்த்ததான். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் அவங்க தான் இருக்கானுங்க. ஸோ அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கிற பனியன் கம்பெனிகளை 90% மேலே தமிழரை வேலை பார்த்தாங்க, 10% கீழே தான் வடக்கன்ஸ் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நிலவரப்படி கிட்டத்தட்ட 65% மேலே ஃபுல்லாக வடக்கன்ஸ் தான். ஸோ இப்படி அவங்களோட ஆட்கள் பலம் அதிகமாகிட்டு இருக்கும்போது எப்படி பிரச்சனை பண்ணாமல் இருப்பான்? வந்தாரை வாழ வைக்க நாடு தான் நம்ம தமிழ்நாடு. ஸோ இதை கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் வந்தவங்க மட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எங்க போவாங்க? ஐயோ, கேவலம் போயிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷன் எப்படி? விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாம் வடநாட்டுக்காரங்க குளிச்சு காய போட்டிருக்கான வருது. விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் கேவலமா போச்சு தமிழ்நாடு. எதனால பேச்சு பொருளாக மாறிச்சுன்னு பாருங்க. இப்போ சமீபத்தில் சூலூரில் வட இந்திய தொழிலாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் சண்டை நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க. காலேஜுக்குள்ள சண்டை நடந்துச்சு. அது ஒரு வீடியோ வைரல் ஆகுது. திங்கட்கிழமை இரவு இங்கு உள்ள உணவு விடுதியில் உணவருந்த சென்ற மாணவர்கள் சிலர் கோழிக்கறி கூடுதலாக வழங்குமாறு உணவு பரிமாறிய வடமாநில தொழிலாளர்களிடம் கேட்டுள்ளனர். வழங்க மறுத்ததால் உண்டான வாக்குவாதத்தில் வடமாநில தொழிலாளர்களை சில மாணவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது.
சம்பவம் நடந்தபோது 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்ததால் வடமாநில தொழிலாளர்கள் அடி வாங்கிக் கொண்டு மாணவர்களிடம் கெஞ்சி அங்கிருந்து தப்பி ஓடினர். ஓடி சென்றவர்கள் கல்லூரியில் பணியாற்றும் மற்ற வடமாநில தொழிலாளர்களுக்கு தெரியப்படுத்த ஒன்று திரண்டு வந்தவர்கள் மாணவர்களை திருப்பி தாக்கியதால் இருதரப்புக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. இந்த மாதிரியான சம்பவங்கள் சமீபத்தில் திருப்பூர்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சு பொருட்கள் அதிகமாச்சு. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நான் பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் ஏதோ சண்டை அப்படின்னு நினச்சிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு தமிழ்நாட்டில் நம்ம திருப்பூரில் வடக்கன்ஸ் வந்து தமிழ்நாடு அடித்து விரட்டுறான் அப்படின்ட்டு. இதை கேள்விப்படும் போது எனக்கு அவ்வளோ இதில் யாருமே தமிழர்கள் வடவர்கள் அடிக்கலை, தமிழர்கள் தான் அங்கே விக்டிம் ஆயிருக்காங்களே ஒழிய வடவர்கள் அங்கே விக்டிம்ஸ் கிடையாது. ஸோ இதை நீங்கள் இதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து வெறுப்புணர்வாக இல்லை, மாறாக ஒரு பாதுகாப்புக்காக தான் சொல்கிறோம். இது ரெண்டு தரப்புமே பாதுகாப்பு அடைகிறது. இதை எடுத்துக்கிட்டு இந்த தமிழ் தேசிய தரப்பு தான் இல்ல, இந்தியா ஒரு பன்முகத்தன்மையுடைய நாடுங்க. ஆமாங்க, எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் எங்க வேணா போலாம். நம்ம ஒவ்வொரு முறையும் போறதுக்கு வந்து ஏறக்குறைய நீங்க சொல்றது வந்து விசா வாங்கிட்டு போற மாதிரி சொல்றீங்க. இல்லைங்க, நாகாலாந்து வந்து எங்க இருக்குது? இந்தியாக்குள்ள தான் இருக்கு. மணிப்பூர் எங்க இருக்குது? இந்தியாக்குள்ள தான் இருக்கு. இவங்கெல்லாம் இன்னர் லைன் பெர்மிட் ஏன் வச்சிருக்காங்க? ஏன் இதே இந்தியா தான், இதே சட்டம் தான், இதே குடிமக்கள் தான், எல்லாம் இந்தியர்கள் தான். அவங்களுக்கு மட்டும் ஏன் இன்னர் லைன் பெர்மிட் இருக்கு? அவங்க தெளிவாக சொல்றாங்க, நாகாலாந்துக்கு என்று ஒரு தனி பண்பாடு இருக்கு, அந்த பண்பாட்டையும் அந்த மக்களுடைய நாகரிகத்தையும் பாதுகாப்பதற்கு எங்களுக்கு இன்னர் லைன் பெர்மிட் வேணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு பண்பாடு இல்லையா? அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையா? உலகத்திலேயே தமிழர்களுக்கு என்று ஒரு தனித்த பண்பாடு இருக்கு. ஒரு கிளாசிக்கல் சிவிலைசேஷனாக நம்ம இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லாங் லிவ்ட் கிளாசிக்கல் சிவிலைசேஷன் என்று நம்மளை உலகம் அங்கீகரிக்கிறது. அப்ப நமக்கு நம்ம பண்பாட்டை காக்கணும், நம்ம மண்ணை காக்கணும், இந்த மண்ணுடைய மக்களை காக்கணும்னா நமக்கு இன்னர் லைன் பர்மிட்டை தமிழக அரசு கொண்டு வரணும்ல. இன்னர் லைன் பெர்மிட் கொண்டு வந்தா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்ன்றீங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வு அங்கதான் இருக்கு. இல்லைன்னா நாளைக்கே வந்து பிஜேபி அங்க என்ன சொல்லும், கலவரத்தை தூண்டுறாங்கன்னு சொல்லி 12 பேரை கொண்டாங்க, இப்ப 20 பேரை கொண்டாங்கன்னு கலவரத்தை தூண்டுச்சுன்னா இங்க இருக்கவங்க இன்னைக்கு பயந்துட்டு போறாங்க. இவங்க இன்னைக்கு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு ஐயோ அடிச்சுட்டாங்கன்னு அந்த செய்தியை நம்பி இவர்கள் தாக்குதல் ஈடுபட்ட என்ன பண்ணுவீங்க? இங்க இருக்கக்கூடிய ஆமா, இவங்க இருக்கவங்க தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஆயுதம் தூக்க தொடங்கினால் என்ன செய்வீங்க? வட மாநில தொழிலாளர்கள் இங்க வருவதில் ஒரு பின்னணி இருக்கு அப்படின்னு நீங்க முன்னெல்லாம் சில தத்துவங்கள்லாம் சொல்றீங்க, இலுமினாட்டி தத்துவம் மாதிரி இதுலயும் அது இருக்கா? இல்ல இன்னைக்கு அது பொலிட்டிக்கலி எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சோ? இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை சித்தாந்தங்கள்லேயே அவர்களுடைய செயல்பாடுங்கிறது வந்து மொழிவழி மாநிலங்கள் என்பது இருக்கக்கூடாதுங்கிறதுல அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை கொள்கையே வந்து மொழிவழி மாநிலங்கள் இந்தியாவில் பிரிச்சதுங்கிறது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை குலைக்கக்கூடிய நடவடிக்கை என்று அதை விமர்சித்து கொண்டு இருப்பவர்கள். அப்போ இந்த மொழி வழியில் இருக்கக்கூடிய மாநிலத்தை டைல்யூட் பண்ணுறதுக்கு வட மாநிலங்கிற ஆட்களை கொண்டு வந்து அதிகப்படியாக நெப்புவதுங்கிறது பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய ஒருவித அஜெண்டா தான். ஸோ இப்போ உங்களை பிளான் பண்ணி தான் அரசாங்கம் மறைமுகமாக இந்த பவர் பாலிடிக்ஸில் இருக்கவங்க இந்த லேபர்ஸை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து இன்னொரு கவனிங்களேன். இப்போ தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடுடைய ஏகத்திற்கும் வட மாநிலத்தவர்கள் வந்து குமிகிறார்களானா கிடையாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்னை பகுதிகள் இந்த பகுதிகளில் அதிகமாக குமிவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவை கொங்கு மண்டலம் இதில் குமிவாங்க. இப்போ அப்படியே ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டாவில் பாருங்க, தமிழ்நாட்டை 3 மாநிலங்களாக உடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது இவர்களிடம் இருக்கிறது. அந்த கோரிக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாடு கோரிக்கை இருக்கும், கொங்கு மண்டல கோரிக்கை இருக்கும். அப்போ கொங்கு நாட்டிலையும் வடதமிழ் பகுதிகளிலையும் இந்த வடவர்கள் அதிகமாக குமிப்பது மூலமாக நாளை தமிழகம் உடைக்கப்படும் பொழுது இதில் தமிழர்கள் சிறுபான்மையாக மாற்றப்படுவார்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இத்தனை கோடி பேர் வட இந்தியர்கள் இருக்காங்கன்னு இது ஒரு பெரிய பாப்புலேஷனாக தெரியாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பாப்புலேஷனில். ஆனால் வட தமிழ்நாடு பாப்புலேஷனில் அதே போல் கொங்கு நாட்டு பாப்புலேஷனில் இப்போ வந்து தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்க்கும்போது வட தமிழர்கள் வட இந்தியர்கள் இத்தனை பேர் இருக்காங்கிறது தெரியாது. ஆனால் கொங்கு நாடுன்னு ஒரு தனி மாநிலமாக உடைக்கிறாங்கன்னு வைங்க நாளைக்கு, அதில் அவருடைய பாப்புலேஷன் என்பது டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை திராவிடம் இவ்வளோ சொல்லுதில்ல, பிஜேபி காரங்க தான் இதை வந்து செய்கிறாங்க, இந்த கலவரத்தை தூண்டுறாங்க. இது திராவிடத்துக்கு தெரியாதா? திமுகவுக்கு தெரியாதா? இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுக்காக நான் உழைக்கிறோம், தமிழ் மக்களுக்காக. இப்போ கூட திராவிட மக்களா தமிழ் மக்களான்னு தமிழ் மக்கள்னு சொல்றாரு, அவருக்கு தெரியாதா இதெல்லாம்? அப்போ இதுக்கு முன்னாடி இந்த இதை நடக்காமல் தடுப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? என்ன நடவடிக்கை நீங்கள் இது வரைக்கும் இன்னர் லைன் பர்மிட் வேணும்னு தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகள் சொல்வதை இதுவரைக்கும் இந்த திமுக அரசு திராவிட அரசு செவி சாய்க்குதா?
இல்ல நம்ம அதுல அடிப்படையில அவங்க வர்றது இங்க ஒரு வருமானம் கிடைக்கும், எங்க வந்து தேவை இருக்கு, அவங்க இங்க வாக்காளர்களா மாறுறாங்க. அவங்க இங்க வாக்காளர்களா மாறுறாங்க. அவங்க எந்த கட்சிக்கு வாக்கு போடுவாங்க? திமுகக்கு வாக்கு போடுவாங்களா, அதிமுகக்கு வாக்கு போடுவாங்களா, பிஜேபிக்கு போடுவாங்களா, காங்கிரஸ் போடுவாங்களா? இந்த கேள்வி இருக்கு இல்லைங்க. அப்ப நாளை இவர்கள் வாக்காளர்கள் இந்த வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போதா திமுக? இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. வட இந்திய தொழிலாளர்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுக்கப்பட்டு தானே இருக்கு. இப்ப இதுக்கு ஏதாவது நீங்க வந்து சட்டம் ஏற்ற போறீங்களா, இல்ல அதை பற்றி எனக்கு கவலை உங்களுக்கு இருக்கா? நீங்க எல்லாம் ஒற்றை குடும்ப ஆட்சி, அந்த குடும்பம் வாழ்ந்தா போதும், அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள பதவி சுகம் அனுபவிச்சா போதும், தமிழ்நாடு எக்கேடு கட்ட என்னங்கிறத கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒரு ஆசை எங்க ஐயா, எங்க சின்ன ஜமீன், எங்க ஐயா சின்னவர் வந்துட்டாங்க, அவங்கள முதலமைச்சராக நாங்கள் பார்க்க போறோம். ஆண்டவனுக்கு நல்ல ஆயில கொடுக்கணும், பெரியார் ஏன் செத்தாரு சீக்கிரமாங்கிறது நமக்கு தெரியுது, அண்ணாதுரை ஏன் செத்தாருன்னு தெரியுது. ஆனால் நல்ல ஆயில கொடுக்கணும். அப்படியே எங்க ஐயா இன்பா ஐயாவே நான் முதலமைச்சராக பார்த்துடணும். அந்த குடும்பம் தாங்க எங்களுக்கு சரியா வரும், வேற எதுவும் எங்களுக்கு சரியா வராது. ஏன்டா உன் குடும்பம் கூட உனக்கு சரியா வராதாடா? டே பைத்தியக்காரன். எங்க ஐயா இளையவர் சின்னவர் ஜமீன்தார் சின்னவர் வந்துட்டாரு. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு சாப்பிடணும் ஒரு ஆசை. வாழ வைக்கும் தமிழகம் இது என்ன இன்னைக்கு மட்டும் நடக்கிற மாதிரி? நாங்க வாழ வேண்டாமா? இல்ல நான் கேக்குறேன், நாங்க வாழ வேண்டாமா? தமிழர்கள் வாழ வேண்டாமா? தமிழ்நாட்டுல வந்தாரெல்லாம் வாழ வச்சுட்டு தமிழ்நாட்டுல என்ன பண்ண போறது? அடுத்து தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கான இறையாண்மை மிக்க ஒரு பகுதி. இதையும் நீங்க விட்டுட்டு போங்கன்னா எங்க போவோம் நம்ம? நாளைக்கு அப்படிதான் போக வரவே கூடாதுன்னு சொல்லுமா சார்? வரவே கூடாதுன்னு சொல்லுங்க. வரவர்கள் இங்க வாக்காளர்களாக மாறக்கூடாது. அதற்கு என்ன நடவடிக்கை திமுக அரசாங்கமோ இல்ல இந்த கொள்கை கொண்டு உருவாக்குறாங்க? இதை தான் நம்ம கேள்வியா வைக்கிறோம். வாக்காளர்களா மாறினா அவங்களுடைய சித்தாந்தங்கள் பூத்தப்படும். நீங்க பயப்படுறாங்களா பிஜேபி கலவரத்தை தூண்டுதுன்னு? நாளைக்கு இவங்க இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவங்க வாக்காளர் இருந்தாங்கன்னா கேப்ப நான் திரு வெங்கடசுப்பு அவர்கள்ட்ட ஏன் வந்து இங்க மட்டும் லேபர் இல்லையா, ஏன் வட மாநிலத்தவர்கள் வர்றாங்க, அவங்க ஒருத்தர் வர்றதில்ல, அவருடைய அண்ணன் தம்பி சித்தி சித்தப்பான குடும்பத்தோடு வர்றாங்க, இது ஒரு வகையிலான இடப்பெயர்வு இதுல பின்னணி இருக்கின்றப்ப ஏன் வந்து வட மாநிலத்தவர்கள் அதிகமா வந்து நம்ம ஹையர் பண்ணிட்டு இருக்கோம் சார்? இது நம்ம மொத்தமே திசை மாறி போய்கிட்டு இருக்கோம் சார். நம்முடைய கணியன் பூங்குன்றனார் மிகச் சிறப்பாக சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முன்னரே சொன்னார். ஐயாவோட சொத்துல கொஞ்சம் பாதி நான் உறவினர் தான், ஐயாவோட சொத்துல எனக்கு கொஞ்சம் கேள்வி தான். நானும் உங்க சொத்துல கொஞ்சம் பாதி கொடுங்க ஐயா, உங்க சொத்துல எனக்கு கொஞ்சம் பாதி கொடுங்க. உறவினர் கொடுக்க மாட்டீங்களா? உறவினர் கொடுங்க ஐயா, உங்க சொத்துல கொஞ்சம் பாதி கொடுங்க, நாங்களும் வாழணும்ல. வரட்டும், யாரும் ஒரே யாரும் கேள்வி, நானும் கேள்வி தான். வாங்க, சொத்துங்களை சம்பாதிக்க தயாரா இருக்கிறேன். கேள்விதான். தமிழர்கள் வந்து அவ்வளவு மோசமானவங்க நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க கொடுங்க, நீங்க உங்க சொத்தை எழுதிவீங்க, அதுக்கு அப்புறம் ஒரு முன் உதாரணம் சொல்லுங்க. திறமையை நீங்க தெரிஞ்சுக்கங்க. தமிழர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த லேபரை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இன்னைக்கு சிலிக்கான் வேலியில போய் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்கால இருந்து நமக்கு பணம் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு டாஸ்மார்க்கு வரவங்களா ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்களா? டாஸ்மார்க்ல உள்ள வரவங்க ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்களா? தமிழர்கள் என்னங்க எப்ப பார்த்தாலும் இவங்களே சுந்தர் பிச்சை காட்டுறது, இவங்களே காட்டுறது. சார் இங்கே லேபர் இருக்காங்க, இங்கே லேபர் இருக்காங்க. வெங்கடசுப்பு சார், உங்களுக்கு என்னன்னா அடிமைகள் வேணும், லேபர் இல்ல. உங்களுக்கு அடிமைகள் வேணும். தமிழன் அடிமையா இருக்க மாட்டான், உங்களுக்கு அடிமைகள் வேணும். அப்படி சொல்லுங்க. போட்டு நீங்க பாருங்க சார், நீங்க போடுற கண்ணாடி தப்பு சார், அதை மாத்துங்க. இல்ல அவர் என்ன கேக்குறாரு வெங்கடசுப்பு சார், அவர் என்ன கேக்குறாரு சார், நம்ம தொழிலாளர்கள் நாம் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். இங்க இவங்களுக்கு என்னன்னா 16 வயசுக்கு முன்னாடி சின்ன பசங்களை எல்லாம் வேலைக்கு வைக்கிறாங்க, இதெல்லாம் இவர் கேட்பாரா? தமிழகத்தில் இன்றைக்கு வெளி மாநிலத்திலிருந்து வேலை செய்கிறவர்கள் எல்லாம் லோ கேடர்ல இருக்கக்கூடிய சாதாரண வேலைக்காரர்கள் சார். அதுக்கும் இங்க ஆள் இருக்காங்கல்ல சார்? சார் அதுக்கும் இங்க ஆள் இருக்காங்கல்ல? கம்ப்யூட்டர் இன்ஜினியரா வெங்கடசுப்பு சார், வெங்கடசுப்பு சார், இன்னும் கொத்தனாரு சித்தாளு கடை வேலைக்கு இருக்கவங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல இருக்காங்க சார், தமிழர்களா இருக்காங்க சார், வேலை கிடைக்காதவங்க இருக்காங்க. 1000 பேருக்கு வேலை கொடுக்குறேன், ஒரு ஆள் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கிறான் சார். இன்னைக்கு கிளீன் பண்றதுக்கு பூரா நான் 405 ஆளை கூட்ட வேண்டியது இருக்குது. சம்பளம் அதிகமா கொடுங்க சார், வருவாங்க. சம்பளம் அதிகமா கொடுங்க, உங்க லாபத்தை குறைச்சிட்டு சம்பளம் அதிகமா கொடுங்க. ஹையர் லெவல்ல இருக்கிறதெல்லாம் நம்ம ஆட்களை வச்சிட்டு இருக்கோம். சுயநலம் இல்லாமல் உங்களுடைய சம்பளத்தை அதிகப்படுத்துங்க, வேலையாட்களுக்கு கண்டிப்பா வருவாங்க. நமக்கு எதுக்கு அவங்க கொண்டு வந்து வச்சு இந்த ரிஸ்க் எடுக்கிற நெசசிட்டி இருக்கு? நீங்க தேவையில்லாம இந்த அரசியல் டைரக்ஷன்ல திருப்பிட்டு போறீங்களே தவிர உண்மையான பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொன்னா உடனடியாக கட்சி பேதம் இன்றி, ஏன் ஒரு பக்கத்துல இங்க நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, நீ குளிக்காம ஒரு வாரம் இருக்க முடியும், தண்ணீர் குடிக்காம எத்தனை நாள் இருப்பாயின்னு யோசிச்சுக்க, செத்து போயிடுவேன். நீர்வள பெருக்கம் முதல் வேலை நீர். அன்பு மக்கள்கிட்ட நான் சொல்லுவேன், உங்க மகன்
உங்க தம்பி அண்ணன் சொல்லுவேன், காரை இறக்குமதி செய்யலாம், நீரையும் சோறையும் இறக்குமதி செய்ய முடியாது, அது இறக்குமதி செய்யக்கூடாது. ஆனா ஓ நாடு நீரையும் சோறையும் இறக்குமதி செய்து காரை ஏற்றுமதி செய்து. காரை ஏற்றுமதி செய்வது உன் நாடு அல்ல, கொரியன் முதலாளி. ஹொண்டாய் அப்படின்னு கொரியன் முதலாளி. அறிவார்ந்த எனது பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், 1 டன் காரை உருவாக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. 1 டன் எடையுள்ள கார். ஆனாலும் ஒரு கார் 2 டன் 3 டன் எடையுள்ள காராக இருக்குது சில கார். 1 டன் எடையுள்ள காரை உருவாக்க 4,50,000 லிட்டர் தண்ணி செலவாகுது என்றால் 5,000 கிராமங்களுக்கான நீர் தேவையை ஒரு கார் குடிக்குது. இதையே இந்த கொரிய முதலாளி அவன் நாட்டில் உற்பத்தி செய்யல, அவன் நாட்டில் நீர் வளத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான். என் நாட்டில் உற்பத்தி செய்து 50 லட்சம் காரை ஒரு ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யலாம். எத்தனை காரு? 50 லட்சம் கார். ஒரு காருக்கு 1 டன் எடையுள்ள கார்னே வச்சு கணக்கெடுப்போமே. 1 டன் எடையுள்ள காருக்கு 4,5 லட்சம் லிட்டர் என்றால் 50 லட்சம் காருக்கு எத்தனை கோடிக்கணக்கான லட்சம் தண்ணீர் லிட்டர் தண்ணீரை அது வீணாக்கிட்டு அவன் ஏற்றுமதி செய்யறாங்கிறத யோசிச்சு பார்த்துக்க. நீ ஒரு குவளை தேநீர் குடிக்கிற, இவ்வளவுதான் தண்ணீர். ஆனா 96 லிட்டர் அந்த தேயிலை காலி பண்ணிட்டு வருது உன் கோப்பைக்கு. இதுக்குத்தான் மறை நீர்னு பேரு. உன் கண்ணுக்கு தெரியாது உன் வளம் நாசமாகிட்டு இருக்கிறது. ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்தவன், கோதுமையை ஏற்றுமதி செய்தவன், காரை ஏற்றுமதி செய்தவன் நிறுத்திட்டான். கொரியன் முதலாளி ஊர்ல ஹொண்டாய்ங்கிற காரை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யறான். இதையே அவன் ஊர்ல தொழிற்சாலை வைக்கல. ஏன் வைக்கல? அவன் நாட்டின் வளத்தை அவன் காப்பாற்ற நினைக்கிறான். உன் நாட்டின் நிலத்தின் வளத்தை காப்பாற்றணும் இவன் ஏன் நினைக்கல? ஆதரவு ஆள் இல்லை. அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உன் பிள்ளை என்ன வந்து செய்யறான், உன் தம்பி உன் அண்ணன் என்ன வந்து செய்யறான், காரை எடுத்துக்கிட்டு போ, நீ அங்க உற்பத்தி செய்யி, நான் இறக்குமதி செஞ்சுக்கிறேன். ஆனா சோறையும் நீரையும் நான் இறக்குமதி செய்ய முடியாது. அப்ப நோ நோக்கியா, நோ ஹொண்டாய், நோ ஃபோர்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடு, நான் இருக்கிறத பாத்துக்கிறேன், கிளம்பு. விட்டுருவேன். நான் ஜப்பான் கொரியன் முதலாளி கிட்ட 42,000 ஏக்கர் விளைநிலத்தை பறிச்சு கொடுத்தது யார்? உங்க அப்பா. விளைநிலமே இருக்கிறது கொஞ்சம், அதையும் பறிச்சு அந்நிய முதலாளிகள் கொடுத்துட்டா சோத்துக்கு நம்ம அடிக்கிறது என்ன? தொழிற்சாலை தொடங்கி என்ன கொடுப்பான்? வேலை கொடுப்பான். எல்லா வேலையும் என் இன பிள்ளைகளுக்கு கொடுப்பானா? என் இன பிள்ளைகளுக்கு கொடுப்பானா? அதுக்கு உறுதி இருக்கா? உத்தரவாதம் இருக்கா? இல்ல. வேலை கொடுப்பான். அப்புறம் என்ன கொடுப்பான்? சம்பளத்தை வச்சு என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். சாப்பாடு எங்க வரும்? அரிசியும் பருப்பையும் உளுந்தையும் வெங்காயம் வெள்ளரிக்காயும் எந்த தொழிற்சாலை உற்பத்தி செய்யும்? ஏற்கனவே இந்த வெங்காயங்கள் எகிப்து ஒரு பாலைவன நிலத்திலிருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்யலாம். வெங்காயத்தை கூட விளைய வைக்க முடியாத வெங்காயம். What do they say? We have the ability to protect the land. Oh, then who will protect the land from you? We say only we can do it. What does he think? By collecting heavy taxes from the people of the country who are hardworking, by borrowing money from the foreign countries and the world banks, he can develop the country's economy. Is there a better kind of madness than talking foolishly like this? Massive amount of tax. GST you said 28%. 28%. In what form have you given it back to us? Who has the answer? 28%, you get 2 more percentage from us. But in what way have you given it back to us? As education, as medicine, as roads, as uninterrupted power supply, as clean drinking water, or as job opportunities for all? In what form have you given? What did you say? If we come to power, 20 million offer of employment. But because you came, 20 million loss of employment. This is the fact. If we come, then why didn't you do when you came? Why didn't you do when you came? You know, only in a country in which the hospitals and the courts are not crowded, only that country can be called a healthy and disciplined country. In a country where libraries get crowded and the theaters get crowdless, that country goes behind knowledge and the society becomes knowledgeable. In a country where juice and tender coconut shops get crowded and the wine shops get crowdless, only that country can be called a healthy country. In a country where number of jails are decreased and the number of libraries are increased,
that society will not be a criminal society, rather a knowledgeable and sensible society, and it will develop without a doubt. Is there anything like this in our country? What is the condition of your nation now? To demolish it and to change the nation completely, we are saying to you, we create a new nation and we ensure it with people's revolution, which is why we stand with you. You must understand that. What is revolution? They asked Bhagat Singh, what is revolution? Revolution is the one that needs not be the blood-shedding violence. It's not worshipping guns and bullets. There's no place in revolution for personal vengeance. Then what is revolution, Bhagat Singh? The society is apparently structured out of injustice. How do we say apparently? They are doing corruption, it's clear. They are bribing, it's clear. They are looting the resources, it's clear. They are deceiving people, we know it. They murder, they loot, they gang rape. They rape 6-year-old girl and 60-year-old grandmother, we know it. But nothing can be done. What is the name of it? The society that is apparently structured out of injustice. What does he say? What is revolution? Demolishing this filthy society completely. Creating a new and well-structured society is revolution. We have come to create that society. That's why we are revolutionists. You must understand that. When will the revolution come? They asked the revolutionist Lenin. Every time you say revolution, revolution, when will it come? You can no longer live the way you have lived so far. In that condition, the revolution will automatically break out among people. Now the time for the revolution has begun. The seeds for revolution have been sown. The youngsters who are standing both of my sides for a long time are the proof. My brothers and sisters who have come to save the future politics, they are the proof. My dear people, the Chief Minister is speaking, Mr. Edappadi Palanichami. The crowd started leaving. The party members held the rope. Don't go, don't go. Go, sit man, go. Why are you leaving? But we did not tell anyone that we were going to have a campaign here in Somanur. No posters, no advertisements, no proper announcements. We did nothing, but thousands of people have gathered here. What does it mean? Revolution, people's revolution. People's revolution for good politics. Simple people's revolution for alternative politics. Students protest against the government for their rights. The fishermen are protesting. The farmers protest against the government for their rights. Ban sterilite, people are protesting. Ban nuclear power plant, people are protesting. The transport workers are protesting. The doctors who save people's lives are protesting against the government. Nurses protest against the government. Respected teachers who educate our children are protesting against the government. Even after all these calamities, the rulers are saying we are giving good governance. What kind of fun, what kind of stupidity, what kind of cruelty. Here and there is a lots of sparks of fire. These pieces of fire, the effort of bringing them together is one day, huge revolution will break out. Out of where? Out of the drought that my land is going to face. The revolution for new politics will break out in this. To understand one thing clearly, my dear sensible brothers and sisters and the elders who gathered here. The future of a country is determined in the classrooms of the country. A country's welfare is determined in the kitchens of every house in the country. A country's resource is determined based on the land resources that the country has got. The wellness of the land sources of a country is determined by the water sources that the country has got without a doubt. The water resources of the country is of course determined by the rain resources of the country. The rain resources of the country is determined by the mountain resources of the country. That's it. This is a circle. Bhatmasura asked for a blessing from Lord Shiva. If I put my hand on anyone's head, he must burn to ash. Shiva says it's given. Now Bhatmasura tells Shiva, I want to test whether it works, so I'm going to put my hand on your head. Exactly the same way, we cut down the trees that are hands of Mother Earth. We suck the rivers that are blood vessels of Earth. Now we break the head of the earth that are mountains. We emptied and sold the river sand, now the mountains have been targeted. We killed the mountains to get mountain sand, which is shortly called M sand. Only from the mountains come waterfalls. Waterfalls become rivers. From rivers we get water. From water, food, the source of all living creatures. You must understand that. For thousands of years, for millions of years, the nature has blessed us with the rivers, sand, mountains. You can't create sand, brother. You can't create mountains either.
You have no right to destroy what you cannot create. No right. What does Mahatma Gandhi teach us? The Mother Earth fulfills all the needs of all the living creatures on earth. All the living creatures. But she struggles to fulfill the man's greed. Is it not cruel or brutal? What Lord Buddha has taught us. Just like a honeybee that comes to suck honey from a flower and it eats honey without making any damage to that flower, you humans should make use of the nature. But how do they do, these heartless morons? They shatter mountains that they cannot create. Didn't our ancestors build houses? Did they empty the river sand or break the mountains? Did they save millions of money in the banks for you? Or did they get luxurious cars for you? No. They preserved the lakes, the rivers, the trees, and the mountains also for you. Why? The world is not just yours. It belongs to future generations, your children and their children. You're just a tenant who live here for rent. Just like a tenant, when he leaves the house, he makes sure that the house remains undamaged. We must make sure that the earth remains undamaged for the next generation. When a day comes on which you will not be able to live on this earth, a huge revolution will break out and no one can stop it. There has been no revolution for car, but if there is no food and water left, the revolution cannot be stopped in any part of. You download the videos of what I speak to people and share the videos through WhatsApp and post them in Facebook. Cut them and make 2-3 minute short videos out of them. You all have that ability and publish them. Why can't you do it? You can see the plastics and polythene everywhere. How to get rid of them? Clean India. Those who shamelessly utter the word, how will they create clean India without banning the plastics and polythene? You question them. This country has brought the drinking water to the market, then how will it prosper? You write it. You show them the crowd gathered in the fruit juice shops and the crowd in the liquor shop, the crowd in the libraries and the crowd in theaters. How will this country prosper? You raise a question. People will think, how are your resources being looted? Go. Show them the trucks that are standing by the banks of the rivers. 2,000 liters of water is taken in one truck. Lakhs of trucks are lining there. See how much of our land resources and water resources are being looted. See how they are taken away. Should our resources being looted every day? Should we die here? Are we just going to cry? We are men, aren't we? Said by Bharati. You write that. Will you just keep looking at and crying? You put the question in each and everyone and you put the fire in them that you already have in you. There is no other way. How does the revolution begin? This is how it begins. Revolution is like the dry leaves that are under each and everyone's feet. And it's waiting for the scratch of a matchstick. You put the sparkle inside everyone and it will become huge fire. That is called revolution.